நீங்க உச்ச நீதிமன்றத்தை விட பெரிய நீதிமன்றத்தினுடைய ஜட்ஜா எப்படி பண்ணீங்க? ஒரு போலீஸ்னா அப்ப உங்களுக்கு என்ன கிள்ளுக்கரியா தெரிகிறதா? ஒரு டைரக்ட் டிஎஸ்பி அவரை நீங்க இப்படி அவமானப்படுத்தி அரெஸ்ட் பண்ணி உடனே ஜெயில போடுறேன் அப்படின்னு சொல்லி போடுறதுல என்னங்க நியாயம் இருக்க முடியும்? அவர் வெளியே இடையில பாத்ரூம் போனா கூட ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க கதை பரப்புறீங்க. அப்புறம் கரெக்டா வந்தார். அப்புறம் யாரும் போலீஸ் சரியா வரமாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கூட அனுப்பாம, ஏன்னா ஒரு ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒருவரை வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி தான் ரிமாண்ட் பண்றதுக்கு, அதை கூட நீங்க செய்ய தவறிவிட்டீங்களே. அங்க நீதிமன்றத்தில் மிகப்பெரிய கோஷம் எல்லாம் எழுப்பின பிறகுதான் ஒரு நீதிமன்றத்துக்கு நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்றீங்க. உங்க வெஹிக்கிள்லயே நீங்களே அரெஸ்ட் பண்ணுவீங்களா? உங்க வெஹிக்கிள்லயே ரிமாண்ட் அனுப்புவீங்களா? என்னங்க இது? உலகத்திலேயே எந்த ஒரு நீதிமன்றத்திலும் நடக்காத மிகப்பெரிய அவமானம்ங்க இது. இப்ப ஒரு டைரக்ட் டிஎஸ்பி இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே, அவருக்கு அவரது குடும்பத்தினருக்கு நடந்த அந்த மன உளைச்சலுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? டிஜே திரு செம்மல் அவர்களே, இப்படி நீங்க வந்து உங்க சொந்த வஞ்சத்தை தீர்ப்பதற்கு, சொந்த கோபத்தை தீர்ப்பதற்கு, உங்ககிட்ட வேலை பார்த்த கான்ஸ்டபிள் உங்க மேல மொட்டை பெட்டிஷன் போட்ட அந்த ஒரே காரணத்துக்காக வேண்டி பழி வாங்குவதற்காக நீங்க சட்டத்தை பயன்படுத்த நீதியரசர், நீங்க பெரிய ஆளு, நீங்க நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மாவட்டத்தில் அப்படின்னு இருக்கும்போது நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா? அது தப்பு இல்லையா? நீங்க அந்த தப்பை நீங்க ரொம்ப தவறாக பண்ணிட்டீங்க. பெயிலபிள் ஆஃபென்ஸ் உடனே பெயில் தான் விட்டுருக்கணும் அந்த போர்ல, அப்படின்னு தப்பு பண்ணிட்டீங்க.